இந்த ரெசிபி ஸோ சிம்பிள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் இப்படி ஒரு டிஷ்ஷை செஞ்சுருக்கவே மாட்டீங்க. வெங்காயத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். ஒரு தவாவில் எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றி அதில் மெயினாக இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. கடுகுளுந்தம் பருப்பு, ஜீரகம், கடலைப்பருப்பு, ஒரு பட்டை, அதோடு சேர்த்து 2 லவங்கம், ஏலக்காய், பச்சை மிளகாய் இதெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இந்த ரெசிபிக்கு பூண்டை நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ணலாம் வேணாம், பூண்டை நல்லா இடித்து ஆட் பண்ணிக்கோங்க. அவ்வளோ ஃப்ளேவராக இருக்கும் இந்த ரெசிபி. அப்புறம் பெரிய வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. வதக்கிட்டு இந்த ரெசிப்பியில் நம்ம ஆட் பண்ண போகிறது பீக்கங்காய். ஆமாங்க, பீக்கங்காவோட தோலெல்லாம் நீக்கி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. பீக்கங்காவை நல்லா அதோடு சேர்த்துட்டு மூடி போட்டு ஒரு 2-3 மினிட்ஸ் வச்சிங்கன்னா அதில் இருக்கக்கூடிய வாட்டர்லாம் வெளியே வரும். அப்புறமா மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கரம் மசாலாத்தூள் கொஞ்சம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி தேவையான உப்பு போட்டு இதை நல்லா சாட்டே பண்ணி மூடி போட்டு வேக வைங்க. நல்லா வெந்ததுக்கு அப்புறமா இந்த ரெசிப்பியில் ஆட் பண்ண வேண்டியது காய்ச்சின பால். ஆமாங்க, காய்ச்சின பாலை ஆட் பண்ணி கடைசியாக நல்லா வெந்து ஒரு கிரேவி பதத்துக்கு வரும்போது கஸ்தூரி மேத்தியை போட்டு இறக்குனீங்கன்னா வாவ், செம்ம 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 டேஸ்ட்டாக சப்பாத்திக்கு, ரைஸுக்கு, தோசை, இட்லிக்கெல்லாம் ஒரு அருமையான பீக்கங்காய் கிரேவி ரெடி. ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டில் உள்ளவங்க அசந்துடுவாங்க. பீக்கங்காய்க்கு ஜென்ரலாகவே நான்வெஜ்ஜில் இருக்கக்கூடிய அந்த டேஸ்ட்டும் ஃப்ளேவரும் கிடைக்கும். அவசியம் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.